மதுரை தியாகராஜர் மேலாண்மை பள்ளி சார்பில் ஜனவரி 22 முதல் 24 வரை நிலைத்தன்மையின் எல்லைகள் குறித்த சர்வதேச மாநாடு புதுமை மற்றும் தொழில் முனைவோருக்கான உலகளாவிய பொறுப்பு ஃபாஸ் 2026 GRI என்ற சர்வதேச மாநாடு நடைபெற உள்ளது. டாக்டர் மதியழகன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியவளாவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, திடமான வளர்ச்சி, புதுமை, தொழில் முனைவோர் வளர்ச்சி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உலகளாவிய பொறுப்புணர்வுடன் கூடிய தீர்வுகளை முன்வைப்பதே இம்மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். டாக்டர் முரளி சாம்பசிவம் கருத்தரங்கின் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடு குறித்து டாக்டர் எம். செல்வலட்சுமி சமூகத்தில் ஏற்படுத்தப்படவுள்ள நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சிகள், சமூக புத்தாக்கம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். டாக்டர் ஷேக் இந்நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்திருந்தார். நல்ல ஒரு கனெக்ஷன், அது நெட்வொர்க்கிங் சொல்லலாம். எப்படின்னா கல்வியாளர்கள் அண்டு உற்பத்தியாளர்கள், அப்புறம் கல்வியாளர்லேருந்து இன்னொரு கல்வியாளர்கள், அது இருக்கும். கல்வியாளர்லேருந்து சமூக ஆர்வலர்கள், அதுதான் இருக்கும். இது அத்தனையும் வந்து ஒரு நேஷனல் லெவல் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலும் கொண்டு இதுதான் செஞ்சு வரணும். மறுபடியும் உங்களுக்கு தான் நாங்கள் ஒரு மாதிரி ரெஸ்பெக்டாக கேட்குற விஷயம் என்னன்னா, நீங்கள் கொண்டு போய் போனீங்கன்னா அது இன்னும் அதாவது சார் இது மட்டும் இல்லை, இனாகரேஷன் வரணும் சார். ஏன்னா நாங்கள் செய்கிற வந்தீங்கன்னா சார் இது முயற்சி வந்து இன்னும் பெருசாக இருக்கும். ஏன்னா பல மக்கள் போய் சென்றடையணும். நன்றி சார். என் பேர் ப்ரொஃபஸர் கே. மதியழகன். முரளி சாம்பசிவம். இவர் டைரக்டர் சார், அவங்க வந்து பிரின்சிபல். நான் ப்ரொஃபஸர் ரிசர்ச் சென்டர் கே. மதியழகன். ஒரு முக்கியமான அறிஞர் வந்து முக்கியமான அறிஞர் வந்து ப்ரொஃபஸர் பிம் ஃப்ரம் பெல்ஜியம், அப்புறம் ப்ரொஃபஸர் இஸ்டோலியா ஃப்ரம் பிரான்ஸ், ப்ரொஃபஸர் கினோவா ஃப்ரம் இட்டாலி, ப்ரொஃபஸர் நியூ ஃப்ரம் வியட்நாம், அண்டு கொஞ்சம் பேர் வந்து இலங்கையிலேருந்து வராங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க உள்ளவங்க வராங்க. வெளிநாட்டில் இந்தியா முழுக்க ஐஐடி, ஐஐஎம், பிட்ஸ் பிளானி, அது மாதிரி ப்ரைவேட் பிஸ்னஸ் ஸ்கூல்லையும் வராங்க எல்லோரும். ஓவராலாக 850 பேப்பர் நாங்கள் வந்துடும். அப்படின்னா 850 மெம்பர்கள் இதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதோட இந்த கருத்தரங்கில் அவங்களும் வந்து அவங்க ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட வியூ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சஸ்டைனபிலிட்டி, இந்த சமூகத்துக்கு வந்து எந்த வயசில் வந்து புதுமையாக கொண்டு வரலாம், எப்படி இந்த சமூகத்துக்கு எந்த இது மாசு இல்லாமல் எப்படி கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமியும் சொல்லியிருக்காங்க, ஒரு வந்து பார்த்தா இன்னோவேட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, மக்களுக்கு தேவையான ஒரு கார்பரேட் ரெவல்யூ, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது டோட்டலாக 21 கண்ட்ரிலேருந்து 21 நாட்டிலேருந்து நாங்கள் பேப்பர் 850 பேப்பர் வந்து. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து நேரம் நாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை மாண்புமிகு ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்று இங்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டதற்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மாநாட்டின் அறிமுகம். தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை சார்பில் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃப்ரண்டயர்ஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி 2026, தட் இஸ் குளோபல் சஸ்டைனபிலிட்டி ஃபார் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், சுருக்கமாக FOS 2026 GRIன்னு சொல்லியிருந்தது. அதே இதோட நோக்கம் என்ன இருக்குன்னா, இந்த உலகத்தில் எதிர்கொண்டு வர மிகப்பெரிய சவால்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, திடமான வளர்ச்சி, புதுமை தொழில் முனைவர் வளர்ச்சி, இந்த அனைத்தையும் ஒருங்கிணைத்து உலகளவிய பொறுப்புணர்வுடன் கூடிய தீர்வுகளை முன்வைப்பதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம், இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கங்கள். இது என்னைக்கு நடக்க போகுதுன்னா 22, 23 மற்றும் 24 ஜனவரி 2026 அன்னைக்கு நடக்க போகுது. எந்த இடத்துல நடக்க போகுதுன்னா இந்த TSM வளாகத்தில் தான், மதுரை. இதோட முக்கியமான நோக்கங்கள் என்னவா இருக்குன்னா, ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமாக இருக்கணும். அந்த ஆராய்ச்சி எதை பேஸ் பண்ணிக்கணும், சமூகம், அப்புறம் வந்து பொறுப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த
தொழில் முனைவோர் வளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட யார் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள், அப்புறம் கொள்கை வடிவமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா, தேசிய மற்றும் சர்வதேசமான கீனோட் ஸ்பீக்கர் வராங்க. இது வரைக்கும் 850 பேப்பர் வந்திருக்குது, 21 கண்ட்ரிலேருந்து வந்திருக்குது. இதோட ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா, இந்த 850 பேப்பரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, சஸ்டைனபிலிட்டி இருக்குது, இன்னோவேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னோவேஷன் சேர்ந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் சேர்த்து இருக்குது. சரிங்களா? இது ஒரு கல்வி சார்ந்த கருத்தரங்கு மட்டும் கிடையாது, இது ஒரு இண்டஸ்ட்ரி கருத்தரங்கும் சேர்ந்து தான் இருக்குது. சரிங்களா? மாண்புமிகு ஊடக நண்பர்களே, இத்தகைய கல்வி மற்றும் சமூக பொறுப்புணர்வு சார்ந்த முயற்சிகள் மக்களிடம் சென்றடைய மீடியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்த மாநாட்டின் கருத்துக்கள் எப்படி இருக்குங்கன்னா, மாணவர்கள், இளம் தொழில் முனைவோர், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் எல்லாருடைய சென்றடையணும். உங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம். மீடியா பார்ட்னர்ஷிப் கோரிக்கை என்னன்னா, இந்த சர்வதேச மாநாட்டிற்கான ப்ரெஸ் மீட் வெளியிடணும். மாநாட்டின் முக்கிய நிகழ்வுகள், திடமான வளர்ச்சி மற்றும் சமூக பொறுப்பு சார்ந்த செய்திகள் அவர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். மீடியா பார்ட்னராக தங்களின் ஆதரவை மனமாற நாங்கள் கோருகிறோம். ஸோ இந்த தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மதுரை எப்பொழுதும் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருகிறது. இந்த FOS 2026 GRIE சர்வதேச கருத்தரங்கின் மூலம் திடமான வளர்ச்சிக்கான சிந்தனைகள் சமூகத்தின் பல்வேறு நிலைகளுக்கும் சென்றடையும் என நம்புகிறோம். மீண்டும் ஒருமுறை இங்கு வந்துள்ள அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது